Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. AAA College of Engineering and Technology, Sivagasi, Counseling Code 4680. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாஜகவினுடைய இந்துத்துவ கொள்கைகள் மதவாத கொள்கைகள் எனக்கு ஏற்புடையதாக இல்லை, அதனால நான் அந்த கூட்டணியிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னா அவர் ஒரு லட்சியவாதி, ஒரு தலைவர். பிரைம் மினிஸ்டர் என்னை பார்க்கறது, அவரை பார்க்கறதுக்கு என் வாழ்க்கையில நான் பெரும் பாக்கியம் செய்வதற்கு என்னை அனுமதிக்கல, அதனால நான் என்டிஏ கூட்டணியிலிருந்து வர்றேங்கிறது ரொம்ப கேவலமா இல்லையா? கோயம்புத்தூர்ல மாநாடு போடுறேன்னு போன வருஷம் அறிவிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் நடந்த அந்த மாநாடு சும்மா வாயிலேயே உருட்டிக்கிட்டே இருந்த எத்தனை நாளைக்கு உருட்ட முடியாது? எல்லோரும் என்னை திமுகவுக்கு போறேன்னு சொல்லி புரளி பேசுறாங்க. புரளி யாரும் கிளப்பல, இவர் தான் கிளப்பினாரு. இவர் தான் ஸ்டாலின் வீட்டில இருந்து வெளியில வந்துட்டு அரசியலுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க, நான் தனிப்பட்ட ஒரு இதுக்காக வந்தேன், அரசியல நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர எதிரிகள் இல்லை, இந்த காசிப்பை கிரியேட் பண்ணதே அவர் தான். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வென்றிருக்க வேண்டும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இவருக்கு வெற்றி கிடைத்திருக்க வேண்டும். வெற்றி வசப்படலை. இப்போ அடுத்து வர்ற தேர்தலுக்கு இவர் பாஜக கூட்டணியோடு சேர்ந்து நிற்கிறார். எந்த பாஜக? மோடியா லேடியா என்று அதிமுக களம் கண்ட பாஜக. அம்மா மரணத்துக்கு பிறகு 4.5 வருஷம் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார், OPS துணை முதலமைச்சராக இருந்தார். திமுகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு துரும்ப கிள்ளி போட்டிருப்பாங்களா? நீங்க உண்மையான, அதாவது இவங்க சொல்றாங்கல்ல அம்மா அம்மா அம்மான்னு, அதெல்லாம் சும்மா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மேலேயோ இல்ல ஜெயலலிதா மேலேயோ இருக்கக்கூடிய ஒரு பாசத்தின் பேர்ல நான் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு ஒரு சில ஆட்கள் இருப்பாங்கல்ல சார். இப்படி பிளவுபட்டு இருக்கும்போது அந்த ஓட்டு சிதற வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவங்க எங்க பிளவுபட்டு இருக்கிறாங்க? 2 பேரும் பாஜகவுக்கு அடிமையை தானே இருக்கிறாங்க. இப்போ அவர் வெளியில வந்திருக்காருல்ல சார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. தேர்தல் நேரத்துல பாருங்க. இன்றைக்கு நடக்கிற இந்த பாஜக அரசாங்கத்துல அனைத்து அரசியல் கட்சிகளையும் அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த கட்சிக்கு சாதகமா இருக்கும்? நிச்சயம் அதிமுக தனிச்சு எந்த கூட்டணி கூட தேவையில்லை. விஜய் தான் வேணும்னு இல்லை, பாஜக தான் வேணும்னு இல்லை, வர்றவங்களை சேர்த்துட்டாலே போதும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக அதிமுக முன்னாள் MP KC பழனிசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம் சார். சார், இப்போ மிகப்பெரிய பரபரப்பான டாபிக்கா பேசுறது OPS NDA கூட்டணியிலிருந்து விலகி வந்துட்டாரு. பிரதமரை பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்ததுக்கு அப்புறம் வெளியில வந்துட்டாரு. அது ஒரு விஷயம். மக்களை போய் சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு மக்கள் கிட்ட பாஜகவினுடைய இந்துத்துவ கொள்கைகள் மதவாத கொள்கைகள் எனக்கு ஏற்புடையதாக இல்லை, அதனால நான் அந்த கூட்டணியிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னா அவர் ஒரு லட்சியவாதி, ஒரு தலைவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் பிரைம் மினிஸ்டர் என்னை பார்க்கறது, அவரை பார்க்கறதுக்கு என் வாழ்க்கையில் நான் பெரும் பாக்கியம் செய்வதற்கு என்னை அனுமதிக்கல, அதனால நான் என்டிஏ கூட்டணியிலிருந்து வர்றேங்கிறது ரொம்ப கேவலமா இல்லையா? ஒரு காரணம் வேணும் இல்லை, ஒரு கொள்கை ரீதியிலான ஒரு காரணம் வேணும் இல்லையா? ஒன்று. அடுத்து மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னா கோயம்புத்தூர்ல மாநாடு போடுறேன்னு போன வருஷம் அறிவிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் நடந்த அந்த மாநாடு, மதுரையில மாநாடுன்னு அவர் சொன்ன பொழுதே நான் சொன்னேன் இது நடக்காது அப்படின்னு சொன்னான். சும்மா வாயிலேயே உருட்டிக்கிட்டே இருந்த எத்தனை நாளைக்கு உருட்ட முடியாது? ஒரு நீங்க அவர் பாஜகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கார். அந்த ஆதரவை அவங்க இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கல. அவங்க 2 பேர்ல சிறந்த அடிமை எடப்பாடி, கொஞ்சம் வலிமையான அடிமையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் பக்கம் நிற்கிறாங்க. இவர் தன்னுடைய எதிர்ப்பை காட்டுறாரு. என்னுடைய அடிமை சாசனத்தை நீங்க ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அதனால ஸ்டாலினை போய் பார்த்தாரு. இப்ப பிஜேபியில இருந்து கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களை நாங்கள் கடைசி நிமிஷத்துல அடிமை லிஸ்ட்ல சேர்த்துக்குவோம் என்று சொன்னதுக்கு அப்புறம் எல்லோரும் என்னை திமுகவுக்கு போறேன்னு சொல்லி புரளி பேசுறாங்க, புரளியை கிளப்பி விடுறாங்க. புரளி யாரும் கிளப்பல, இவர் தான் கிளப்பினாரு. இவர் தான் ஸ்டாலின் வீட்டில இருந்து வெளியில வந்துட்டு அரசியலுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க, நான் தனிப்பட்ட ஒரு இதுக்காக வந்தேன். 2வது ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் விசாரிக்கிறதுக்கு, உடல்நலத்துக்கு போய் ஒரு தடவை விசாரிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறது, மறுபடியும் அடுத்த நாள் போய் அண்ணன் இறந்ததுக்கு ஒரு விசாரிச்சுட்டு அப்புறம் வந்துடுறது, அப்புறம் அடுத்த நாள் திருப்பி போய் இன்னொரு விஷயம். இது மாதிரி எங்காவது நடக்குமா என்ன? அப்ப ஏதோ பேரங்கள் இருவருக்குள்ள நடந்திருக்கலாம். அது திருப்ப பாரதிய ஜனதா, அப்புறம் இவரே தான் அதை பாஜகவுக்கு ஒரு செய்தி சொல்ற மாதிரி
அரசியல்ல நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை. இந்த காசிப்பை கிரியேட் பண்ணதே அவர் தான், வேற யாரும் இல்லை. ஊடகங்கள் எல்லாம் இல்லை. எல்லாரும் பொருளையை கிளப்புறாங்க, வதந்திகளை வதந்தி யாரு கிளப்புனதே இவர் தான். பாஜக தலைமையிலிருந்து ஓபிஎஸ்க்கு அழைப்பு விடுத்தாங்க அப்படின்னா உடனே போயிடுவார் அப்படின்றீங்களா? அமைதியா இருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அமைதி அங்கிருந்து என்ன உத்தரவு வருதோ அதை சிறமேற்கொண்டு செய்வார். இன்றைய தேதிக்கு 2 பேருமே அப்படித்தான் இருக்கிறாங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேரும். எடப்பாடி பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சேஞ்சு. இப்போ கட்சி என்னதான் இருக்கணும், அந்த என்ன வெட்டினா தலை எனக்கு அப்படிங்கிற மாதிரி. அதாவது உங்களுக்கு நான் எல்லாம் அடிமையா இருக்கிறேன், சொல்றதெல்லாம் கேட்குறேன், செய்யறேன், ஆனா கட்சி எனக்கு. அதுல நான் யாருக்கு பங்கு கொடுக்க மாட்டேன், யாரையும் நான் சேர்த்துக்க மாட்டேன். அப்போ ஒருவேளை ஓபிஎஸ் வந்து கட்சி என்னுடையதா இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவருடைய எண்ணமா இருக்குதா? முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி கட்சி என்னோடதா இருக்கணும், எல்லாரும் என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படின்னு யார் நினைக்கிறா? இபிஎஸ் நினைக்கிறாரா? கட்சி தன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதற்கு பாஜக தனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் இறுதியில் முடிவெடுக்க வேண்டியவர்கள் அதிமுக தொண்டர்கள். அவர்கள் இவருக்கு சாதகமாக இருந்திருந்தால் 2021 அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கணும். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வென்றிருக்க வேண்டும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இவருக்கு வெற்றி கிடைத்திருக்க வேண்டும். வெற்றி வசப்படலை. இப்போ நீ அடுத்து வர்ற தேர்தலுக்கு இவர் பாஜக கூட்டணியோடு சேர்ந்து நிற்கிறார். எந்த பாஜக? மோடியா லேடியா என்று அதிமுக களம் கண்ட பாஜக இல்லாமல் தனித்து நின்று திமுகவை எதிர்த்து 2014 வென்ற அதிமுக, 2016 வென்ற அதிமுக. கண்டிப்பா சார். இப்போ அந்த கடந்த கால வாக்குகள் எடுத்து பார்க்கும்போது அதிக அளவிலான வாக்கு வித்தியாசம். எல்லோரும் ஊடகங்கள்ல சில விஷயங்களை பேசுறது இல்லை. இப்ப அதிமுக தொண்டர்களும் வாக்காளர்கள் மனநிலை எப்படி இருக்கு? 2014 குன்ஹா ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மா பிசிக்கலா மென்டலா டவுன் ஆயிட்டாங்களா இல்லையா? அவங்களோட உடல்நிலை இது எல்லாமே. அப்ப மரணத்துக்கு காரணம் அப்படிங்கிறது அந்த வழக்குல போட்ட கிடைத்த தண்டனை. சரி, அந்த வழக்கு போட்டது யாரு? கருணாநிதி காலத்துல போட்டது இல்லையா? அவர்கள் உத்தமர்களா? இல்லை. சரி, இப்போ உங்கள் வீட்டில் அல்லது யார் வீட்டில் வேணாலும் தமிழ்நாட்டு மக்கள் அவங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர் அப்பா அம்மாவை ஏதோ ஒரு காயப்படுத்திடுறாங்க, உடனே அதை எதிர்த்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களா? சரி, அம்மா மரணத்துக்கு பிறகு 4.5 வருஷம் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார், ஓபிஎஸ் துணை முதலமைச்சராக இருந்தார். திமுகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு துரும்ப கிள்ளி போட்டிருப்பாங்களா? நீங்கள் உண்மையான, அதாவது இவங்க சொல்கிறாங்கல்ல அம்மா அம்மா அம்மான்னு, அதெல்லாம் சும்மா. உண்மையில் அந்த விசுவாசம் இருந்திருந்து என்ன பண்ணியிருக்கணும்? அம்மா இன்னொரு 5-6 வருஷம் குறைஞ்சபட்சம் இருந்து தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தியிருப்பாங்க, கட்சியை நடத்தியிருப்பாங்க. அவங்க மரணத்துக்கு காரணம் அந்த தீர்ப்பு, அதில் கிடைக்கப்பட்ட தண்டனைகள், அவர்கள் மீது இருக்கிற ஊழல் வழக்குகளை நான் துரிதப்படுத்தி அவர்கள் மீது நடவடிக்கை. இப்படித்தானே ஒரு சாதாரண கட்சி மீது, அந்த தலைவர் மீது விசுவாசம் இருக்கிற எந்த அதிமுக தொண்டனாவும் நினைப்பாங்க. இவங்களுக்கு யாராவது அந்த எண்ணம் வந்ததா? அன்றைக்கு அமைச்சரவையிலிருந்து எல்லோரும் சொல்கிறேன், எல்லா இந்த வேலுமணி, கேபி முனுசாமி, எல்லோருக்கும் இவங்களுக்கு யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் வந்ததா என்ன? அதை பற்றி பேசுனாங்களா? முதல்ல பேசலை. சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் போகிறார்ல, இந்த ஆட்சியில் நடக்கிற ஊழல்களை, இந்த ஊழல் அமைச்சர்களை, இந்த ஊழல் அதிகாரிகளை நான் தண்டிக்காமல் விடமாட்டேன். ஸ்டாலின் பேசினார், குறைஞ்சபட்சம் அவர் செய்யலை, வாயிலாவது பேசினார். 14 அமைச்சர்கள் மீது கவர்னர்கிட்ட நான் இது கொடுத்துருக்கேன், ஆதாரத்தோடு கொடுத்துருக்கிறேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 90 நாளில் அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பேன், தனி நீதிமன்றம் அமைப்பேன். பேசினாரா இல்லையா? செஞ்சாரா என்ன? அம்மா மரணத்தில் இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிப்பேன் அப்படின்னாரு. கொடநாடு கொலை கொள்ளையில் உண்மை குற்றவாளி செய்தாரா என்ன? குறைஞ்சபட்சம் அவர் பேசினார். நம்மால் பேசுறது கூட இல்லை, அதை பற்றியே பேசுறதே கிடையாது. என்ன காரணமா இருக்கும் சார்? அண்டர்ஸ்டாண்டிங். தங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும், தங்கள் குடும்பத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும், தங்களது சொத்து பத்துக்களை, பணத்தை, சொந்த பந்தங்களை காப்பாற்ற வேண்டும். அதற்காக பாஜகவோடும் சமரசம், திமுகவோடும் சமரசம். அப்ப இது எங்கிருந்து அதிமுக கட்சியாக இவர்களை அங்கீகரித்து அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்க?
புரியுது இப்போ தொண்டர்களுக்கு இது தெரியாதா? இதெல்லாம் ஒரு சாதாரண சைக்காலஜி தானே. புரியுது சார். இப்போ அப்போ தொண்டர்கள் வந்து இந்த பாஜக கூட்டணியை ஏத்துக்கல அப்படின்னு பார்க்கலாமா? ஏற்றுக்கொள்ளவில்லை, விரும்பவில்லை, அதிருப்தியில் இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையும் அவர்களுக்கு ஏற்றுக்கல. சும்மா தொகுதிக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. இப்போ சட்டமன்ற தொகுதிக்கு 1 கோடி ரூபாய், ஒரு 250 கோடி ரூபாய் செலவு பண்ணால் இப்போ நம்மளும் ஒரு நகர்வலம் நடத்தலாம், அதை செய்கிறாங்க. ஸோ அதனால் எந்த அளவுக்கு ஓட்டு விழும்? வடிவேலுக்கு கூடாத கூட்டமாக என்ன? இந்த விஜயகாந்துக்கு எதிராக 2011 ஒரு பிரச்சாரம் பண்ணார்ல, எதிர்கட்சியை கூட அன்னைக்கு அதிமுக அது திமுக வரல 2011. ஆனால் வடிவேலுக்கு போன பக்கமெல்லாம் பயங்கர கூட்டம். அதிமுக இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மேலேயோ இல்ல ஜெயலலிதா மேலேயோ இருக்கக்கூடிய ஒரு பாசத்தின் பேர்ல நான் அதிமுகக்கு தான் ஓட்டு போடுவேன்னு ஒரு சில ஆட்கள் இருப்பாங்கல்ல சார், அந்த மாதிரியான ஆட்கள் கண்டிப்பா அவங்களுக்கு தான் போட்டிருப்பாங்க. ஆனா இப்படி பிளவுபட்டு இருக்கும்போது அந்த ஓட்டு சிதற வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒன்றும் சிதறாது. அவங்க எங்க பிளவுபட்டு இருக்கிறாங்க? 2 பேரும் பாஜகவுக்கு அடிமையை தானே இருக்கிறாங்க. இப்போ அவர் வெளியில வந்திருக்காருல்ல சார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. தேர்தல் நேரத்தில் பாருங்க. புரியுது. ஓபிஎஸ் தான் போன நாடாளுமன்ற தேர்தலப்ப வெளியே வந்துட்டேன், இனி என் வாழ்நாளில் பாஜகவோடு கூட்டணின்னு 21 மட்டும் 24 மட்டும் இல்லை 26லும் இல்லைனாரு. அப்புறம் கடந்த கால எலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஏடிஎம்கே வந்து நிறைய ஓட் பேங்க்ல ஜெயிச்சிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நடந்த தேர்தல்ல தொடர்ச்சியான தோல்விகளை நம்ம பார்த்துட்டு வரோம். எதனால இந்த தோல்விகள் அப்படின்னு நினைக்கிறீங்க? தகுதியற்ற தலைமைகள், நேர்மையற்ற தலைமைகள், தற்குறிகள் தலைமை தாங்கிறதுனால அந்த மாதிரி நடக்குது. ஒரு தரமான ஒரு நல்ல எம்ஜிஆரை போல ஜெயலலிதா அம்மாவை போல தனக்கு என்ன நேர்ந்து விட்டாலும் பரவாயில்ல என்று கொள்கையில சமரசம் இல்லாமல் மத்தியில் ஆளுகிற கட்சியையும் மாநிலத்தை ஆளுகிற கட்சியும் ஒரு சேர எதிர்த்து நின்று கள அரசியலில் சமரசம் இல்லாமல் கொள்கை பிடிப்போடு கொள்கை உறுதியோடு அந்த அரசியல் பயணத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் மேற்கொண்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் பக்கம் நின்றார்கள். ஆனால் இப்போ தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு சமரசம், வெண்சாமரம் வீசி பாஜகவுக்கு ஒரு புறம் திமுகவுக்கு ஒரு புறம் தன்னையும் தன் சொந்தங்களையும் தன் சொத்துக்களையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நினைக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல 2000 இந்த சட்டமன்ற எலெக்ஷன் வருது. பீகார்ல வந்து அங்கேயே இருக்கக்கூடிய நிறைய வாக்காளர்களுடைய பெயர்கள் வந்து அந்த வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்குது. அதிகாரப்பூர்வ தகவலாக இன்னும் எதுவும் வரல. இதுல வந்து தேர்தல் ஆணையம் தரப்புல சொல்லப்படுறதா கூறக்கூடிய தகவல் வந்து அந்தந்த மாநிலத்துல யார் அங்க இங்கே இருக்காங்களோ அங்கேயே வாக்களிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து எதிர்கட்சிகள் தரப்புல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, பாஜகவால டைரக்டா வந்து தமிழகத்துல வர முடியல, அதனால இந்த மாதிரியான ஒரு யுக்தியை கையாளுறாங்க அப்படின்றாங்க. எப்படி பாக்குறது சார்? பாஜகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் இதை விட பெரிய ஆபத்துங்கிறது 2029க்கு பிறகு அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வர்றதுக்கு கூட அவர்களுக்கு வந்து திட்டம் இருக்கு. இன்றைக்கு நடக்கிற இந்த பாஜக அரசாங்கத்தில் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் கிட்டத்தட்ட எல்லோருமே அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பதை போல, அது தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல, எல்லாமே அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதை போல. அதனால இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அனைத்து அரசியல் கட்சிகளையும் அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க. இப்போ திமுகவே இந்த டாஸ்மாக் பயங்கர ரைடு என்ஃபோர்ஸ்மெண்ட் நடந்தது இல்லை. இப்போ சமீபத்தில் ஏதாவது செய்தி பார்த்தீங்களா என்ன? 1000 கோடினா 50,000 கோடினா ஸ்டாலின் போய் டெல்லியில் மோடி பார்த்தாரு, அதுக்கப்புறம் ஏதாவது நடந்தா என்ன? எது இல்லை. அப்போ அவர்கள் இது வந்து ஊழல் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இல்லை, நீ எங்காலாக இருக்கணும், எங்கள் ஆதரவாளராக இருக்கணும், இருந்தால் நீ ஊழல் செய்யலாம். எங்களை எதிர்த்துட்டு நீ ஏதேனும் ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட நாங்கள் அது கடுமையான நடவடிக்கைகள் எடுப்போம். சார், ஓபிஎஸ் பொறுத்தளவில் இந்திய கூட்டணியில் அவர் இருந்துட்டு இருந்தார். தொடர்ச்சியான புறக்கணிப்புகளுக்கு அப்புறம் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிடுறாரு. சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்துக்கு வந்து உடனடியாக தமிழகத்திற்கான நிதியை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டன அறிக்கைன்னு சொல்லியே வெளியிடுறாரு. இவ்வளோ நாள் அப்போ வந்து அவர் இதை பார்க்கலையா அந்த செய்தியை இவ்வளோ நாள் அப்படின்னு தோணுது. இதெல்லாம் அவரெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அவர் பாஜக விட்டு எந்த காலத்திலையும் வெளியே வர மாட்டார். இப்போ அழைப்பு கொடுத்தா உடனே போயிடுவார். அதெல்லாம் திருப்பி அவர்களோடு அவர் சமரசம் செய்து கொள்வார். 2 பேருமே அப்படித்தான், எடப்பாடியும் அப்படித்தான். எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருப்பாங்க அதிமுக பொறுத்தளவுல. ஜெயலலிதா காலத்துல இருந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய அவங்களுடைய
தொண்டர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களோட மனநிலை எப்படி சார் இருக்கு? அதான் இப்போ நான் சொன்னேன்ல, இவர்கள் ஒரு நல்ல தலைமையை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் சரியான தலைவர்கள் அல்ல என்பதை உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். திமுகவையும் எதிர்த்து, பாஜகவையும் எதிர்த்து, எம்ஜிஆர் வழியில், ஜெயலலிதா அம்மா வழியில் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கான கட்டமைப்பையும் தலைவரையும் சாதி சமயத்துக்கு அப்பாற்பட்ட வகையில், லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட வகையில் இந்த முன்னாள் அமைச்சர்களை தவிர ஒரு லஞ்சத்துக்கு ஊழலுக்கு அப்பாற்பட்டு, சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டு இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கான ஒரு தலைமையை வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். அது வருகிற இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பா அல்லது சட்டமன்ற தேர்தல் முடிந்தோ ஒரு முடிவை அவர்கள் எடுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த கட்சிக்கு சாதகமா இருக்கும் சார்? இன்னும் டைம் இருக்குல்ல, 8-9 மாசம் இருக்குல்ல. ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட்டால் நிச்சயம் அதிமுக தனிச்சு எந்த கூட்டணி கூட தேவையில்லை, வர்றவங்களை சேர்த்துட்டாலே போதும். போய் இப்போ விஜய் தான் வேணும்னு இல்லை, பாஜக தான் வேணும்னு இல்லை, ஒன்றுபட்ட அதிமுக தேவை. அப்படி வலிமையான அதிமுக களத்தில் நின்றால், ஒன்றுபட்ட அதிமுகவாக அது நின்றால், பல கட்சிகள் அதிமுகவோடு கூட்டணியில் பயணிப்பார்கள். தனித்து ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெறும். சார், ஓபிஎஸ் தரப்புல கூட தொடர்ச்சியா இபிஎஸ் என்ன கூப்பிட்டா நான் போவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. ஆனா ஏன் இபிஎஸ் அதற்கு ஒரு செவிசாய்க்கவே மாட்டேன்றாரு? அது நீங்க அவர்கிட்ட தானே கேட்டணும். அவர் அது சோல் ப்ரொப்பரேட்டரா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்க தாத்தா வீட்டு சொத்துன்னு நினைக்கிறாரு. அதில் யாரும் பங்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாரு. விஜயோட அரசியல் பயணத்தை எப்படி பாக்குறீங்க? அது இந்த எலெக்ஷன்ல அவருக்கு எவ்வளவு கை? அவர் பனையூர்ல தான் இருக்கிறாருன்னா அவர் பயணிக்கவே இல்லையா, அப்புறம் போய் நம்ம பயணத்தை பார்க்கிறது? ஏன் பயணிச்சிருக்காரு, அரசியல் பயணம் போயிருக்காரு என்ன? இனி வர காலங்கள்ல மதுரை மாநாட்டுக்கு நடக்கும்போது நம்ம அதை பத்தி பேசுவோம். கண்டிப்பா சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. நன்றி சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். AAA College of Engineering and Technology, Sivagasi, Counseling Code 4680. MCR Pure Cotton Club, formals and casual shirts.